தாத்தா தாத்தா யாருன்னு தெரியல. யாரு நீங்க? தூரத்துல இருந்து வரேன். இருக்கட்டும், அதுக்கு என்ன? இருக்கட்டும், அதனால என்னவா? உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன சொன்னீங்க? என்ன விடு, உள்ள யாராவது இருப்பாங்க, போய் பாரு. ஐயோ, என் மேல அவ்வளவு கோவத்துல இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வேண்டாம். பார்த்து 5-6 வருஷம் ஆகுது. இப்போ வந்து பாசத்தை காட்ட வந்திருக்கான். என்ன தாத்தா? நேத்து மதியமே நீ வந்துட்டல்ல, இவ்வளவு நேரம் என்ன பண்ண? எதுவும் நினைச்சுக்காதீங்க தாத்தா, வர முடியல. வாப்பா. இல்ல அத்த, வந்த உடனேயே புட்டும் பழமுமா தான் இருந்துச்சு. வயிறு வேண்டான்னு சொன்னாலும் வாய் வேண்டான்னு கேட்கல. வாய் தான் ஜெயிச்சது. எப்படியும் ரெண்டுத்தையும் ஒரு புடி புடிச்சிட்டேன். சாப்பிட்ட மயக்கத்துல அப்படியே தூங்கினவன் தான். எந்திரிக்கும் போது நடுராத்திரி. டிராவல் டைம்ல தூங்கிட்டேன். நானே அவனை எழுப்புறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். எங்க எரும மாடு மாதிரி அவன் போத்திக்கிட்டு தூங்குறான். தாத்தா மட்டும் இல்ல, இன்னொரு ஆளும் கோவமா இருக்காங்க. யாரு? அந்த சமையல்காரியா? வேற யாரா இருக்கும்? வந்த உடனே நீ வந்து பாக்கலன்னு கோச்சிக்கிட்டு ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கா. எவ்வளவு தட்டினாலும் வரமாட்டேங்கிறா. நேத்துல இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடல. அது பரவாயில்ல, அவளுக்கு சேர்த்து நானே சாப்பிட்டுட்டேன். இருந்தாலும் விட முடியாதுல்ல, முறை பொண்ணாச்சே. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், என்னடி பாத்துட்டு இருக்க? நல்ல கெட்டியான தயிர் இருக்குல்ல, அதுல சக்கரை போட்டு அடிச்சு கூடு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள வாங்க. அப்புறம் பண்ணும்போது ஒன்னா பண்ணாத, 2ஆ பண்ணு. இந்த சாக்க வச்சு நீங்களும் ஸ்வீட் சாப்பிடணும் இல்லையா? ஏய், எனக்கு இல்ல, சாவுத்திரிக்காக. சரி சரி. அம்மோ, கதவு தர. நான் தான். ஏய் அம்மோ, கதவு தர. அட, கதவு திறக்கிறியா இல்லையா? இங்க பாரு, நான் 5 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீ கதவை திறக்கலனா நீ ட்ரை பண்ணாலும் பார்க்கவே முடியாது. நான் என்ன போறேன்பா. 1 2 3. என்ன அம்மு? வேண்டாம், என்ன தொடாதீங்க. அட, அது இல்ல. நான் சொல்றது கேக்குறியா? எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். இப்படி சொன்னா எப்படி? உன்னை எப்படி சமாதானப்படுத்துவேன்னு தெரியும்ல. ஐயோ தாத்தா, நீ வரும்போதே தெரியும்டா இப்படி ஏதாவது அது பண்ணுவாது. இல்ல, இவளுடைய கோவத்தை நான். ஏய், நானும் உன் வயசெல்லாம் தாண்டி தாண்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவ உன் முறை பொண்ணு தானே? ஆமா. 4 பேர் சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்க. அவ்வளவுதான். இப்ப என் கூட போலாம். ஏய், அடிச்சா போலாம். போ. ஏய், போ. ஏய், நீ இல்ல, நான் ஒண்ணும் பேச பேசணும். வேண்டாம். வாசல் இங்க இருக்கு. தூண்டில் வச்சு பிடிக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். தடி வச்சு பிடிக்கிறது இதான் முதல் தடவையா இருக்கு. அப்படியே இதை வச்சு 4 அடி போட்டனா? ஏய், நீ போன இடத்துல ஏதோ வெள்ளைக்காரியை கட்டிட்டு வந்துருவோன்னு பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, அது எதுவும் நடக்கல. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அந்த வெள்ளைக்கறி தொல்லை வெயில்ல காய போட்டிருப்பேன். அப்படின்னா உன்னை நீ பண்ணு, லண்டனுக்கு 2 டிக்கெட் போடு. எப்படி எப்படி? அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரும்போது ஒரு வெள்ளைக்காரியை கூட்டிட்டு வந்துடலாம். அது எனக்கு ஒரு சந்தேகம். அந்த ஒருத்தின்னு சொல்றது எனக்கா இல்ல உங்களுக்கா? அடிச்சா அவன் யாருன்னு தெரியுதாடா? உன்னோட பழைய ஃப்ரெண்டு வேலு. வேலுவா? ஏ வேலு, ஏய் வேலு, நில்றா. உனக்கு என்ன தெரியலையா என்ன? டேய், நான் தான்டா. உன்னை முன்ன விட அடையாளமே தெரியலையேடா. ரொம்ப உடம்பு போட்டுட்ட போல இருக்கு. சட்டையெல்லாம் அழுக்காயிடுச்சு. இருக்கட்டும், அதனால என்ன? நீ வா, நம்ம பேசலாம். டேய் வேலு, சாணி அல்ல வந்துட்டு கட்டி பிடிச்சு விளையாடிட்டு இருக்க. போய் வேலையை பாரு. சரி. பாலு மாமா. சரிதான், உனக்கு இன்னும் இந்த பழைய சுபாவம் மாறவே இல்லைல்ல? வேலுவனுடைய பழைய நண்பன். அதை தான் நானும் சொல்றேன். சின்ன வயசுல இவன் கூட விளையாடுறதானே பிடிக்கும் உனக்கு. வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்தா இது மாறும்னு நினைச்சேன். எங்க நாயோட வாழு எத்தனை வருஷம் ஆனாலும் அது நிமிர போறது இல்ல. சரி வா வா. நிமித்த முடியாது. நாய் வாழு வளைஞ்சுதான் இருக்கும். படைக்கும் போதே கடவுள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காரு. அதை நாம கஷ்டப்பட்டு நிமித்தினாலும் அது நிமிராது. இதுதான் பிரச்சனை. சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கும்போது எப்படி நிமிரும்? நீ உட்காரு, நான் குளிச்சுட்டு வந்தேன். சரி மாமா. லஸ்ஸி வந்துருச்சு. உனக்கு ரொம்ப பிடிக்கல, அதனால முதல் கிளாஸ் நீ எடுத்தியா? இந்தாங்க தாத்தா, ஒரு நாளைக்கு நீங்க இவ்ளோ ஸ்வீட் சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்னும் ஆயிடும். பாத்தியா, இதுதான் பாசங்கிறது. என்ன உப்பா இருக்கு? ஏய் கிளி,
இங்க வந்து நின்றுட்டு இருக்க? ஏ கிளியே, எங்க போனா இவ? கிளி, நைட்டு நேரத்துல நீ எங்க போன? சும்மா கத்தாதீங்க, நான் இங்கதான் இருக்கேன். ஏய், நான் சின்னையாவை பார்த்தேன். பாக்குறதுக்கு அவர் என்ன ஜூல இருக்க காண்டாம இருக்குமா? பார்த்தது மட்டும் இல்ல, என்ன பார்த்தது ஓடி வந்து கட்டி பிடிச்சாரு. ஐயோ, எல்லாமே போய். சத்தியமா கட்டி பிடிச்சான். நம்பிக்கை இல்லைன்னா பாரு, சின்னையா போட்டு சென்ட் வாசனை இப்ப என் மேல வருது பாரு. எனக்கு இது மோந்து பாத்துட்டு இருக்கலாம் டைம் இல்ல. நீ ஏச்சும் வாசனை வருதான்னு பாரு. ஐயோ, வாசனை வருதான்னு பாத்துட்டு நீயாவது அவளுக்கு சொல்லி புரிய வை. என்னால முடியாது. மழை வர்றதுக்கு முன்னாடியே துணி எடுக்கிற கதையா இருக்கு. அப்படிலாம் இல்ல மாமா. வேற எப்படா சொல்லு. நான் சின்னையாவை பார்த்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் தானே என்ன ஞாபகம் இருக்காதுன்னு சொன்னீங்க. பாருங்க இந்த வாசனையை பாருங்க, சின்னையாவோட வாசனை. ஏண்டா அவன் சின்னையா இங்கிலாந்துல சாணி அல்ற வேலை பார்த்தாரா? ஐயோ மாமா, இத சொல்லி நான் எப்படி புரிய வைக்கிறது? உலகே மாயம். உலகே மாயம் இல்ல, நீ குடிச்சதுதான் இப்ப மாயம். இந்த பக்கம் இந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் போ போ. இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போ. போயிடு கிளி. என்னம்மா வழக்கமே இல்லாம இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க? ஐயோ, என்ன பண்ற? இப்பதான் எல்லாத்தையும் பெருக்கி எடுத்தேன். அது பரவாயில்ல, இன்னொரு வாட்டி பெருக்குங்க. வேற எந்த வேலையும் இல்ல உங்களுக்கு? கிளிமதி உள்ள இருக்காளா? கிளிமதியா? ஏமாத்துறவன்னு சொல்லு. பரீட்சைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. ச்சே, 1-2 சந்தேகம் இருந்துச்சு. என்ன சந்தேகம் அம்மு? நான் வேணா சொல்லித் தரவா? அத்தை, அம்மு, அம்முக்கு டாக்டர் கிட்ட வக்கீல்கிட்ட மட்டும் இல்ல, இந்த அத்தை கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. அப்படியா? இந்த லிஸ்ட்ல அத்தை எப்படி சேர்ந்தாங்க? நீ முதல்ல வா, நான் சொல்லித் தரேன். ஐயோ, சந்தேகமா உனக்கு? அது உன் சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய ஆளு நீ எழுந்திருக்கல. போய் நீயே அடிச்சு எழுப்பு போ. அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியுதுல்ல? நான் சுத்தி வலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பிடிங்க. நான் இப்பவே எழுப்பி விடுறேன். இப்படி மனசுல எதுவுமே வச்சுக்காத பொண்ணு. என்ன இது? திருவிழா நடந்த இடமா? ரூமை இப்படி வச்சிருக்கான். எந்திரிங்க முதல்ல. என்னடி என்ன பண்றீங்க? இதுதான் லண்டன்ல படிச்சீங்களா? படுத்திருக்கிறது பாரு, குப்பைக்கு நடுவுல. இங்க வாடி. व्यवस्था केटवले காலங்கத்தாலே வாயில வெத்தலைய போட்டு வந்திருக்கியா? ஆமா, முதல்ல போய் பல்லு தேய்ங்க. பல்லு விளக்கணுமா? பெட்ல படுத்துக்கிட்டே டீ குடிக்கிற சுகம் என்னன்னு தெரியுமாடி உனக்கு? போய் டீ கொண்டு போய். முதல்ல போய் பல்லு தேய்ங்க, அப்புறம் தான் டீ. இறங்குங்க. ஏய் சும்மா இறங்குங்க. விடு. இறங்குங்க. விடு. என்ன கொடுமடா இது? போய் பல்லு தேய்ங்க. நானே அட சொன்னக்கே ரொம்ப முயற்சி பண்ணேன். எங்க எரும மாடு மாதிரி கேட்டியாடி? போத்திக்கிட்டு தூங்குறான். என் அம்மாவுக்கு தெரிஞ்ச சாதாரண அறிவு கூட உனக்கு தெரியாம போயிடுச்சேடி. வெத்தலை போடுற கிளவி. போய் டீ கொண்டு வாடி. இங்க வா. நீ இங்க இருந்து போக மாட்டியா? விடுவா விடுவா. கடிக்காத. டேய் வண்டியில ஏறு. ஐயோ சின்னையாவா? வண்டியில ஏறு, நானே உன வீட்டுல விட்டுறேன். ஐயோ சின்னையா, நீங்க வண்டியில போங்க, நான் பின்னாடி வரேன். ஏறு. ஏறுங்க. இது அது கீழே போடு. தள்ளுங்கடா தள்ளுங்க. சும்மா இருங்க. சத்தம் போட. டோரை மூடுறா. அப்படி இல்ல, வேகமா மூடு. ஐயோ நான் முன்னா சரி வராது. ஒருவேளை கண்ணாடி ஏதாவது உடஞ்சிச்சுன்னா? இப்படி குளிருது. உள்ள எதுவும் நெருப்பு கொளுத்தி இருக்க கூடாதா? ஏயா நம்ம இடத்துக்கு கார்லாம் வருது. தள்ளுங்க. நகருங்க. இருங்க இருங்க. ஐயா நான் இனி இறங்கல, நான் கீழே இறங்கணும். ஐயோ தள்ளுங்க. குறைக்கணும்ல. இப்படியா? போங்கடா போங்கடா. போங்கடா. வணக்கம்ப்பா. வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. அடிச்சா அவ்வளவுதான், ஒழுங்கா பின்னாடி வாங்கடா. அல்லுங்க. போங்கடா, அப்படி போய் விளையாடுங்க. போங்கடா போங்கடா. போங்கடா
போங்கடா வாங்க ஐயா சின்னையா இதான் நம்ம வீடு கிளி கிளி ஆ. யாரு வந்திருக்கான்னு பாரு யாரு வாங்க உட்காருங்க மறுபடியும் விளக்குமாறா நீ இங்கேயும் வந்துட்டியா? சின்னையா இது நம்ம கிளிமதி ஆ? நம்ம கிளிமதியா இது? இங்க பாரு, நீ இவ்வளவு வளர்ந்துட்டியா என்ன? வேலு, நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்டா. இது இல்லைனா கூட வீடு மட்டும் சுத்தமா இருக்கும் இல்லையா? என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம். நான் தான் எரும மாடாச்சு. என்னது? இங்க பாருங்க சின்னையா, நீங்க வந்த உடனே உங்களை பாக்குறதுக்காக நான் கிளம்பினேன். அப்பதான் அவ அடம் பிடிச்சா. என்னன்னு சொன்னா தெரியுமா? உங்களை நான் பார்க்க போக கூடாதுன்னு சொல்லி இந்த வீட்டை தலைகீழா மாத்தல. அது மட்டும்தான் மிச்சம். ஐயா, அடடா, எரும மாடுன்னு சொன்னா சந்தோஷம் தானே படணும் நீனு. எரும மாடு கண்ணை பாத்திருக்கியா நீ? எப்படி நல்லா பெருசா அழகா இருக்கு இல்லையா? என்ன இனி நான் அதை பார்க்கவே கூடாது.